ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்சர்ட் டேப்ல இருக்க சார்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி போட்ட பிவோட்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஹோம் டேபுக்கு தனியாக பிளேலிஸ்ட் போட்டுக்கோம், அதுவும் பார்த்துக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து இன்சர்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாட் பார்க்கலாம். சாட் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா நமக்கு இங்க ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை ஒரு பிக்டோரியல் ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வந்து இந்த சாட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா டேட்டாவோட அட்ராக்ஷனுக்கும் பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு சாட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த சாட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம என்ன சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காலம் சார்ட்ஸ், பை டயக்ராம்ஸ், பார் சார்ட்ஸ் இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் இன்னைக்கு காலம் சார்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோங்களா. காலம் சார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இன்சர்ட் டேப்ல இங்க சார்ட் ஆப்ஷன்ல இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டாவே இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணேன்னா 2D 3D அப்படியெல்லாம் இருக்கு. நான் 2Dலேயே உள்ள போய்க்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு சார்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த சார்ட் வந்து நான் சைஸ் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இந்த சைடும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அவைலபிலிட்டியில. ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா சார்ட் டைட்டில் இருக்கு. நான் இங்க மவுஸ் பாயிண்ட் வச்சேன்னா சார்ட் டைட்டில் நோடு. அடுத்து நெக்ஸ்ட் இது கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிளாட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இங்கதான் நமக்கான சார்ட் வந்து பிக்சரா வரும். நெக்ஸ்ட் நமக்கு இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸும் இங்க வெர்டிகல் ஆக்சிஸ் இருக்கு, இங்க ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே நமக்கு இங்க என்ன டேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி என்ட்ரி, அதாவது நம்ம இதுல ஆனுவல் சேலரி அண்ட் நியூ சேலரி இது ரெண்டுமே எடுத்திருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க வருது. இங்க வேற என்னென்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குங்களா. இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் டைட்டில் இருக்கு. ஆக்சஸ் டைட்டில் நம்ம இப்போ கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோன்னா பாத்தீங்கன்னா இப்போ இது என்ன அப்படின்னு நம்ம இங்க ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்து டைட்டில் கொடுக்குறேன்னா கூட இங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆக்சஸ் டைட்டில் வந்து இங்க வந்து நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன இருக்கு பிளஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட் டைட்டில். இப்போ சாட் டைட்டில் நீங்க கொடுத்துருக்கோங்களா, இது இப்போ இது வேணாம் அப்படின்னா நம்ம இங்க ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ சாட் டைட்டிலே பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் அபோவ் சாட், சென்டர் ஓவர்லே அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ அபோவ் சாட்னு கொடுத்தோம்னா பாருங்க மேல இருக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா. சென்டர் ஓவர்லேனா சாட்டுக்குள்ளேயே வந்துடும். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ்னு ஒன்று இருக்கு. டேட்டா லேபிள்னா இங்க நமக்கு ஒரு டேட்டா இருக்குங்களா. இந்த டேட்டால பாத்தீங்கன்னா வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 1600 அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? இதோட வேல்யூ வந்து 1600. இந்த 1600 வேல்யூ வந்து எனக்கு இங்க மேலேயே தெரியணும் அப்படின்னா நான் இங்க டேட்டா லேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இதுக்கு வந்து மேலே வந்துடும். அதே மாதிரி எனக்கு இதுக்கும் வேணும்னா அதுக்கும் டேட்டா லேபிள்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா டேபிள் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? டேட்டா டேபிள் அப்படின்னா நம்ம இங்க இருக்கிற டேபிள் இருக்குல்ல அந்த டேபிளோட டீடைல்ஸ் வந்து கீழே கொடுக்குறோம் சொல்றது தான் டேட்டா டேபிள். ஓகேங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் வேற என்ன நமக்கு இதுல ஆப்ஷன் இருக்கு, எரர் பாஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? எரர் பாஸ்னா நமக்கு இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இங்க பர்சன்டேஜ் வைஸா வரும். ஓகேங்களா? அது நம்ம என்ன அப்படிங்கிறது இன்னொரு வீடியோல ஃபியூச்சரா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல பாத்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இப்போ கிரிட் லைன்ஸ்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைன்ஸ் வந்துருக்கலாம். இந்த லைன் வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெஜெண்டரி அப்படின்னு இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இந்த ஆனுவல் சேலரி அந்த இது கொடுக்கல ஃபர்ஸ்ட் கீழே இருந்துச்சு பாத்தீங்களா. இது மாதிரி ரைட் சைடு கொண்டு வரணும் கூட ரைட் சைடு கொண்டு வந்துக்கலாம், இல்ல கீழே போகணும் அப்படின்னா கீழே கொடுத்துக்கலாம், இல்ல மேலே போகணும்னா மேலே கொடுத்துக்கலாம். டாப் லெஃப்ட் பாட்டம் இந்த எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இருக்கு, அது எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ ட்ரெண்ட் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா எதுக்கு ட்ரெண்ட் லைன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. ஆனுவல் சேலரி அண்ட் நியூ சேலரி. நான் ஆனுவல் சேலரி கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இதுதான் ட்ரெண்ட், இங்க இருந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு இது ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் லைன் மேலே கீழே மாறும். ஓகேவா? இதுதான் ஒரு பேசிக்ஸ் ஆஃப் சாட்ஸ். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம ஒரு சாட்டை கிரியேட் பண்றோம். இந்த சாட்டுக்கு நம்ம வந்து இங்க ஒரு டேட்டா வேணும். இந்த சாட்டுக்கு நமக்கு மெயினா என்ன டேட்டா வேணும்னா ஒரு சோர்ஸ் டேட்டா, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேட்டா, இல்ல சிங்கிள் டேட்டா மட்டும் இருந்துச்சுன்னா சிங்கிள் டேட்டா மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டேட்டா இல்லை அப்படின்னு அந்த டேட்டா டெலிட் பண்ணும்போது எனக்கு இங்க சிங்கிள் டேட்டா மட்டும் இங்க எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாட் கிளிக் பண்ணா மேல பாத்தீங்கன்னா சாட் டிசைன் அண்ட் ஃபார்மட் அப்படின்னு ரெண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கலரிங்ஸ் இந்த இதுக்கு என்ன கலரிங் கொடுக்கணும் அதெல்லாமே இருக்கு. ஷேப், அவுட்லைன்ஸ் இதெல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா? சாட் டிசைன்ல நம்ம இந்த சாட்டோட ஃபார்மட் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாட் டிசைன் பாத்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா சாட்டோட ஸ்டைல்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சாட்ஸ் கொடுக்கணும், இல்லை இங்கே சாட்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி என்ன சாட் ஸ்டைல்ஸ் வேணா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாட்டோட இந்த கலர் இது வேணுமா, இல்லை இந்த கேட்டகரி கலரா வேணுமா, அது மாதிரி என்ன கலர் வேணுமோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. எனக்கு இது எல்லாமே வேணுமா, இல்ல இது ஆனுவல் சேலரி மட்டும் ஒரு தடவை வேணும் பார்க்கணும் அப்படின்னா அதை மட்டும் கொடுத்து நான் அப்ளை கொடுத்தேன்னா அது மட்டும் வந்து இப்போ ரெண்டுமே வேணும்னா ரெண்டுமே கொடுத்து அப்ளை கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன நமக்கு இந்த சார்ட் டிசைன்ல இருக்குன்னா இப்போ
ஸ்விட்ச் காலம் அண்ட் ரோ அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலமும் ரோவும் அப்படியே இது ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து ஆனுவல் சேலரிக்கு தனியாக ஒரு கேட்டகரி வந்துச்சு. இங்கே நியூ சேலரிங்களுக்கு தனியாக ஒரு கேட்டகரி வந்துச்சு. இப்போ ரெண்டுமே ஈவனாக இருக்கிறதுக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்படி தான் ஒரு சேட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். சேட்டில் இன்னும் 2-3 சேட்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பை சாட்னா எப்படி யூஸ் பண்ணுறது, பாட் டயக்ராமில் வேறு என்னென்ன அட்வான்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.